வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வீதியில் வீசப்பட்ட மனித உடல் பாகங்கள், மக்கள் கடும் எதிர்ப்பு. இந்திய துணை ஜனாதிபதி மற்றும் சஜித் சந்திப்பு. இந்திய துணை ஜனாதிபதி நுவரெலியாவிற்கு விஜயம். மசகு எண்ணெய் விலை மீண்டும் அதிகரிப்பு. கொழும்பில் வீட்டில் நள்ளிரவில் நடந்த பயங்கரம். களுவாஞ்சிக்குடியில் நபரொருவர் வெட்டிக் கொலை. யாழில் உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்ட சடலம். வெளிநாடுகளில் கைதான 13 பாதாள உலக குழு உறுப்பினர்கள் விரைவில் நாட்டிற்கு. வலுசக்தி அமைச்சு பதவி தொடர்பில் வெளியான தகவல். யாழில் வீடொன்றிலிருந்து கைத்துப்பாக்கி மற்றும் கஞ்சா மீட்பு, ஒருவர் கைது. புத்தாண்டு காலத்தில் இலங்கையில் 80 பேர் உயிரிழப்பு. கொழும்பு நோக்கி சென்ற பேருந்தில் பெண்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த நபர். இனி விரிவான செய்திகள். வீதியில் வீசப்பட்ட மனித உடல் பாகங்கள், மக்கள் கடும் எதிர்ப்பு. மன்னார் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சவுத் பார் பகுதியில் இறந்த சடலங்களில் இருந்து அகற்றப்படும் மனித எச்சங்களை உரிய வகையில் புதைப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமை காரணமாக பாரிய சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறித்த பகுதியில் இயங்கி வரும் தனியார் மனித உடல் பதப்படுத்தும் நிலையத்தில் மனித உடல் பாகங்கள் முறையற்ற விதத்தில் அகற்றப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இறந்த உடல்களில் இருந்து அகற்றப்பட்ட மனித உடற்பாகங்கள் அந்த பகுதியில் நாய்களால் இழுத்துச் செல்லப்பட்டு பல்வேறு இடங்களில் சிதறி கிடந்துள்ளது. நீண்ட காலமாக இந்த நிறுவனம் மனித எச்சங்களை சரியான முறையில் அப்புறப்படுத்தாமல் மக்கள் நடமாடும் பகுதிகளில் அருகிலேயே வீசி வருவதாக பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் மன்னார் நகரசபையின் தவிசாளருக்கு பொதுமக்களால் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைவாக நகரசபையின் தவிசாளர் துரித நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். இந்திய துணை ஜனாதிபதி மற்றும் சஜித் சந்திப்பு. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய துணை ஜனாதிபதிக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்தல், பொருளாதார தொடர்புகளை விரிவுபடுத்துதல் மற்றும் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கக்கூடிய நடைமுறை ரீதியான வாய்ப்புகளை திறப்பது தொடர்பில் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையும் இந்தியாவும் வெறும் அண்டை நாடுகள் மட்டுமல்ல, பொதுவான வரலாறு, பொதுவான சவால்கள் மற்றும் பொதுவான எதிர்காலம் கொண்ட உண்மையான கூட்டாளர்களும் ஆவர். அனைத்து குடிமக்களுக்கும் இந்த கூட்டுறவின் பலன்களை அடைவதற்காக அதீத அபிலாசிகள், உறுதியான நோக்கம் மற்றும் நம்பிக்கையுடன் முன்னேற வேண்டிய தருணம் தற்போது வந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய துணை ஜனாதிபதி நுவரெலியாவுக்கு விஜயம். இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் இன்று நுவரெலியாவுக்கு விஜயம் செய்துள்ளார். இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்திற்கான இந்திய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள வீடுகளை நேரில் பார்ப்பதற்காக அவர் இந்த விஜயத்தை முன்னெடுத்துள்ளார். 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள இந்திய துணை ஜனாதிபதி நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க, பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடினார். அத்துடன் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் சந்தித்து கலந்துரையாடிய அவர் இந்திய வம்சாவளி தமிழ் மக்களுக்காக நலத்திட்டங்களையும் அறிவித்தார். அத்துடன் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் 3ஆம் கட்டமும் நிறைவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மசகு எண்ணெய் விலை மீண்டும் அதிகரிப்பு. உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதன்படி ஒரு பீப்பாய் ஃப்ரெண்ட் வகை மசகு எண்ணெய் விலை 6.5% உயர்ந்துள்ளதுடன் அதன் புதிய விலை 95.32 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. WTI வகை மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 90.15 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே அமைதி பேச்சுவார்த்தைகள் நிச்சயமற்ற நிலையில் இருப்பதே மசகு எண்ணெய் விலை மீண்டும் இவ்வாறு உயர்வடைவதற்கு காரணம் என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கொழும்பில் வீடொன்றில் நள்ளிரவில் நடந்த பயங்கரம். கொழும்பில் புறநகர் பகுதியான மகரகம்மவில் 2 மாடி வீடொன்றில் தீ விபத்து ஏற்பட்டதில் 3 உயிரிழந்த நிலையில் விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த வீட்டின் மேல்மாடிக்கு வீட்டின் உரிமையாளர் கடந்த 18ஆம் தேதி இரவு தீ வைத்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் மகளும், தீ வைத்த வீட்டின் உரிமையாளரும் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்த 55 வயதான ரத்னகாந்தி விக்ரமாராட்சி மற்றும் அவரது 16 வயது மகள், வீட்டின் உரிமையாளரான 76 வயதான ஒலிவர் என்பவரும் உயிரிழந்துள்ளனர்.
உயிரிழந்த சிறுமியின் தந்தை பலத்த தீக்காயங்களுடன் களுபோவில போதனா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். களுவாஞ்சிக்குடியில் நபரொருவர் வெட்டி கொலை. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் நபரொருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. களுவாஞ்சிக்குடி கடற்கரை வீதியில் உள்ள வீட்டு திட்ட பகுதியில் உள்ள மிளகாய் செய்கை தோட்டத்தில் விவசாயியான 68 வயதுடைய காசினான் ஜெயகாந்த் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக களுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை வவுணதீவு போலீஸ் பிரிவில் உள்ள விளாவட்டுவான் நாவட்குடா பிரதேசத்தில் கடந்த 13ஆம் தேதி இடம்பெற்ற மரண வீடு ஒன்றில் இரவில் உறவினர் இருவருக்கு இடையே ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து ஒருவர் மீது மண்வெட்டி பிடியால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதில் அவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அவர் மீது தாக்குதல் நடத்திய 19 வயது இளைஞனை 14ஆம் தேதி கைது செய்ததுடன் சிகிச்சை பெற்று வந்த 35 வயதுடைய தங்கதுரை ரவீந்திரா நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த 17ஆம் தேதி இரவு சந்திவெளி போலீஸ் பிரிவில் உள்ள சித்தாண்டி பிரதேசத்தில் மதுபானம் குடிப்பதற்கு 1000 ரூபாய் தர மறுத்த தாயாரையும் கொலை செய்த குற்றச்சாட்டில் 20 வயது மகன் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 6 தினங்களில் 4 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். யாழில் உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்ட ஆணின் சடலம். வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கு முன்னால் உள்ள வீதிக்குள் காணப்படும் வயலிலிருந்து ஆணொருவரது சடலம் உருக்குலைந்த நிலையில் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக காணப்படுபவர் யாரென தெரிய வராத நிலையில் அவருக்கு அண்ணளவாக 50 வயது இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. தற்போது அவரது சடலம் மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். வெளிநாடுகளில் கைதான 13 பாதாள உலக குழு உறுப்பினர்கள் விரைவில் நாட்டிற்கு. வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்ட 13 பாதாள உலக குழு உறுப்பினர்கள் விரைவில் நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். சர்வதேச போலீசாருடன் இலங்கை போலீசார் இணைந்து மேற்கொண்ட விசாரணைகள் மற்றும் சுற்றி வளைப்புகளின் விளைவாக சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 12 மாத காலப்பகுதியில் வெளிநாடுகளில் பதுங்கியிருந்த சுமார் 32 பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த நபர்கள் பாரிய குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் நாட்களில் நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ள பாதாள உலக குழு உறுப்பினர்களில் கொண்டே ரஞ்சி, படுவத்தே, சாமர, வனதே, லொக்குமல்லி போன்ற பிரபல பாதாள குழு உறுப்பினர்களும் உள்ளடங்குவதாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பு நோக்கி சென்ற பேருந்தில் பெண்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த நபர். அனுராதபுரத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த 3 பெண்களிடம் கொள்ளையடித்த பிரதான சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி இரவு இந்த கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை தொடர்ந்து அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கையினால் ஏப்ரல் 17ஆம் தேதி பண்டுலகம பகுதியில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் அனுராதபுரம் பேருந்து நிலையத்தில் வைத்து பாதிக்கப்பட்ட பெண்களுடன் நட்பாக பழகி அதே பேருந்தில் ஏறியுள்ளார். பயணத்தின் போது அவர்களுக்கு உணவையும் பானத்தையும் கொடுத்து மயக்க நிலையை ஏற்படுத்தியுள்ளார். அவர்கள் அரை மயக்க நிலையில் இருந்தபோது அவர்களிடமிருந்த நகைகளை கொள்ளையடித்துள்ளார். போலீசாரின் தீவிர விசாரணையின் பயனாக கொள்ளையடிக்கப்பட்ட சுமார் 1.7 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்களை மீட்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சலியாவெவ பிரதேசத்தைச் சேர்ந்த 54 வயதுடையவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். வலுசக்தி அமைச்சு பதவி தொடர்பில் வெளியான தகவல். அரசாங்கத்தின் தற்போதைய அமைச்சரவையில் இருக்கும் ஒருவரிடமே வலுசக்தி அமைச்சின் பொறுப்பை ஒப்படைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் உள்ளக வட்டாரங்களில் தெரியவந்துள்ளது. வலுசக்தி அமைச்சு பதவிக்கு புதிய ஒருவரை நியமிக்காமல் அமைச்சரவையில் உள்ள ஒருவருக்கே அந்த பொறுப்பை வழங்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக அறிய முடிகிறது. வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி கடந்த வெள்ளிக்கிழமை பதவி விலகியதை அடுத்து வெற்றிடமாகவே உள்ளது. ஆனால் பதவி விலகிய செயலாளரின் வெற்றிடத்திற்கு JMRD அபோன்ஸ் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் ஜனாதிபதி செயலகத்தில் மேலதிக செயலாளராக பணியாற்றியவர்.
நிலக்கரி இறக்குமதி தொடர்பில் ஏற்பட்டுள்ள மோசடிகளை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு இடமளிக்கும் வகையில் தாம் பதவி விலகுவதாக அமைச்சர் குமார ஜெயக்கொடி ஜனாதிபதிக்கு அனுப்பிய பதவி விலகல் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். வலுசக்தி அமைச்சரின் ராஜராமவை தொடர்ந்து அரசியலமைப்பிற்கு இணங்க அந்த அமைச்சின் பணிகள் ஜனாதிபதியின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் ஜனாதிபதியினால் விரைவில் புதிய எரிசக்தி அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்படவுள்ளார். யாழில் வீடொன்றிலிருந்து கைத்துப்பாக்கி கஞ்சா என்பவை மீட்பு, ஒருவர் கைது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பகுதியில் கஞ்சா மற்றும் சிறிய ரக கைத்துப்பாக்கியுடன் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வல்வெட்டித்துறை பகுதியில் உள்ள வீடொன்றில் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது ஒரு தொகை கஞ்சாவும் சிறிய ரக கைத்துப்பாக்கியும் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து குறித்த வீட்டில் வசித்த குடும்பஸ்தர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் தற்போது போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வல்வெட்டித்துறை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். புத்தாண்டு காலத்தில் இலங்கையில் 80 பேர் உயிரிழப்பு. நாட்டில் புத்தாண்டு காலத்தில் ஏற்பட்ட வீதி விபத்துகள் மற்றும் நீரில் மூழ்கிய சம்பவங்களினால் சுமார் 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை மரணங்கள் பதிவாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த காலப்பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 53 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். அதிகளவான விபத்து மரணங்கள் ஏப்ரல் 10 மற்றும் 13ஆம் தேதிகளில் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் நீரில் மூழ்கிய சம்பவங்களினால் 27 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.